ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன டக்காய்ட் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஆத்வி சேஷ், மிர்னால் தக்கூர், அனுராக் காஷ்யப், பிரகாஷ் ராஜ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஷனில் தியோ. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போனோம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஆத்வி சேஷ் ஜெயில இருக்காரு. எதுக்காக ஜெயில இருக்காருன்னா மிர்னால் தாக்கூரோட அண்ணனை கொலை பண்ணதுக்காக. அதையும் மிர்னால் தாக்கூர் தான் நான் கண்ணால பார்த்தேன், அதே மாதிரி கூட இருந்த பொண்ணையும் அவன் தான் ரேப் பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்து ஹீரோ உள்ள தள்ளிடுறாங்க. ஆனா பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா மிர்னால் தாக்கூர் அண்ட் ஆதிஷ் வேஷ் ரெண்டு பேருமே உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே ஒரு விஷயத்த ஒண்ணு பண்றாரு. அந்த விஷயத்த பண்ணும்போதுதான் அவருக்கு பல உண்மைகள் தெரிய வருது. ஹீரோக்கும் தெரிய வருது, ஹீரோயினுக்கும் தெரிய வருது. அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது ஆத்வி சேஷ், மிர்னால் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. ரெண்டு பேருமே வேற வேற காலகட்டத்தில் நடந்த கதையை வேரியேஷன் காட்டி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அனுராக் காஷ்யப் அவருக்கு கொடுத்த கேரக்டரை வழக்கம் போல நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்பவே அழகா இருந்தது. அது ஏன் அழகா இருந்தது அப்படின்னு சொல்றேங்கிறத உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கும்படியா தான் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கல எனக்கு மொதலேட்டிவா தோன்றது இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலா மறந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா எந்த சீனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கலாவே இருக்காது. ஜெயில இருந்து தப்பிக்கிற சீனே எடுக்கிறது நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனா லாஜிக்கா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ், இவர் துப்பாக்கி எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போவாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் மிரட்டுவாரு, மார்க்கெட்ல இருந்து தப்பிச்சு போவாரு, இப்படின்னு நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஆனா எதுலயுமே லாஜிக் சுத்தமா கிடையாது. ஆக்ஷன் கமர்ஷியல் படத்துல லாஜிக் தேவையில்லை தான். பட் ஆனா ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியோ இல்ல கன்வின்ஸ் பண்ற மாதிரியோ எடுத்திருக்கலாம். அது இந்த படத்துல ரொம்ப மிஸ்ஸிங். அதே மாதிரி பிரகாஷ் ராஜுக்கு இந்த படத்துல பெரிய கேரக்டரோ இல்ல ரோலோ எதுவுமே இல்ல. சும்மா ஒரு டம்மியா ஒரு கேமியோ பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட மெயின் நெகட்டிவா எனக்கு தோன்றது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவா ஒரே மாதிரி சீன்ஸ் அண்ட் ஒரே மாதிரி சீக்வன்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். நமக்கு அது ஒரு பாயிண்ட் மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அண்ட் சாங்ஸும் எதுவும் பெருசா ரசிக்கும்படியா இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்தோட டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா அது கொஞ்சம் லாஜிக்கலாவும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வச்சு போர் அடிக்காமலும் எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல நாளைக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கே வர வேண்டியது. பட் தமிழை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துருச்சு. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுக்குள்ள தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.